மத்தேயுனுடைய புஸ்தகம் 15வது அதிகாரம் 22 28 வசனமுடைய. அப்பொழுது அந்த திசைகளில் குடியிருக்கிற கானானிய ஸ்திரீ ஒருத்தி அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும், என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள் என்று சொல்லி கூப்பிட்டாள். அவளுக்கு பிரதியுத்தரமாக ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. அப்பொழுது அவருடைய சீசர்கள் வந்து, இவள் நம்மை பின்தொடர்ந்து கூப்பிடுகிறாளே, இவளை அனுப்பிவிடும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். அதற்கு அவர், காணாமல் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு அனுப்பப்பட்டேனே அன்றி மற்றபடி அல்லவென்றார். அவள் வந்து, ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யும் என்று அவரை பணிந்து கொண்டாள். அவர் அவளை நோக்கி, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்றார். அதற்கு அவள், மெய்தான் ஆண்டவரே, ஆகிலும் நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமான்களின் மேஜையில் இருந்து விழும் துணிக்கைகளை தின்னுமே என்றால். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரியது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவது என்றார். அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானாள். இப்போ இங்க கானானிய ஸ்திரியை குறிச்சு நாம பார்க்கிறோம். இந்த இடத்துல 3 காரியத்தை 3 அப்படின்றத பார்க்க போறோம். 1 உறவு, 2வது உரையாடல், 3வது உரிமை. இந்த 3 காரியம் நமக்கு ரொம்ப அவசியமான ஒன்று. இங்க வேதத்துல பார்க்கிறோம், இவள் இப்படிப்பட்டவளா இருக்கிறான்னா, இவள் கானானிய ஸ்திரீ. ஏசா கூட யார திருமணம் பண்ணா? ஒரு கானானிய ஸ்திரிய திருமணம் பண்ணா. அந்த கானான் தேசத்துல விக்கிரகங்களை தான் தெய்வமா வழிபடுவாங்க. அப்படிப்பட்ட அந்த கானான் தேசத்துல இருக்கக்கூடிய ஒரு ஸ்திரீ, இப்போ அவளுடைய மகள் பிசாசினாலே கொடிய வேதனைப்படுகிறாள். அப்ப கொடிய வேதனைப்படும் போது அவ எவ்வளவோ முயற்சி, பல காரியங்களை செய்திருப்பா. அவளுடைய தெய்வங்களுக்கு பொருத்தனைகளை பண்ணிருப்பா. அவளுடைய தெய்வங்களுக்கு என்னென்னலாம் செய்யணுமோ எல்லாம் பண்ணி பார்த்திருப்பா. ஆமாவா இல்லையா? நம்ம தேசம் கூட கானானியர்கள் மாதிரி தான் நாம இருந்தோம். ஆனா இப்ப கொஞ்சம் மாறிட்டு வருது அவருடைய கிருபையினால. ஆமா. அப்போ இந்த கானானிய ஸ்திரீ நல்ல கவனிச்சு பாருங்க. பிசாஸ், அவளுடைய மகள், ஒரே ஒரு மகள் பிசாசினால கொடிய வேதனைப்படுகிறாள் என்று சொல்லி இவ இயேசுவை குறிச்சு கேள்விப்பட்டிருக்கா. நம்மள மாதிரி கேள்விப்பட்டதுனால இப்ப இவ என்ன பண்றா அப்படின்னா, இயேசுவை தேடி போறா, பாக்குறா. பார்த்த உடனே இயேசுவேன்னு கூப்பிடுறா. கூப்பிட்டு அவ சொல்றா, அழகா அங்க சொல்ற அந்த வார்த்தையை பாருங்க. ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும், என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள் என்று சொல்லி கூப்பிடுகிறாள். இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும். எவ்வளவோ காரியங்களை கேட்டு இன்னும் அது பெண்டிங்ல இருக்குது. ஏன் அது பெண்டிங்ல இருக்குது? என்னைக்காவது அது யோசிச்சது உண்டோ? பல காரியங்கள், ஆசீர்வாதங்கள் தடைபட்டு போயிருக்கிறது. சுகம் தடைபட்டு போயிருக்கிறது. பல நன்மைகள் தடைபட்டு போயிருக்கிறதே தேவ பிள்ளையே. ஆண்டவர் நன்மை செய்கிறவராய் தானே சுற்றி தெரிந்தாரு. அந்த நன்மை செய்கிற ஆண்டவர் வார வார சர்ச்சைக்கு வராருல, ஏன் அப்பயே எனக்கு நன்மை செய்யல? என்னைக்காவது கேட்டதுண்டா? என்னைக்காவது கேட்டிருக்கிறோமா? யோசிக்க வேண்டாமா? ஆனா அங்க பாத்தீங்கன்னா அவளுக்கு பிரதியுத்தரமாக அவர் ஒரு வார்த்தையும் சொல்லவே இல்லாம அவர் நடைய கட்டிக்கிட்டு போயிட்டு இருக்கிறார். ஒரு வார்த்தையும் அவர் என்ன பண்ணல, சொல்லல. அவர் நடைய கட்டிட்டு அவர் பாட்டுக்கு செவிடங்காதுல சங்கூதன மாதிரி போயிட்டு இருக்கிறாரு. அல்லேலூயா. இன்னைக்கு இயேசு இன்னைக்கு நமக்கு அப்படிதான் இருக்கிறாரோ? இப்ப ஒரு கேள்வி எழும்புதா இல்லையா? ஏன் எழும்புது? காரணம் என்ன? யோசிக்கணும். அப்ப உங்க நேரத்தை எங்க செலவு பண்றீங்க? உங்க பணத்தை எங்க செலவு பண்றீங்க? உங்க பணம் நீங்க 100% இங்க செலவு பண்றீங்களா, இல்ல 50% இங்க செலவு பண்றீங்களா? சொல்லுங்க பாப்போம். தேவனுடைய ஆலயத்துல, தேவனுடைய ராஜ்யத்துக்கு செலவு பண்ணீங்களா? இல்லையே. ஆனா இங்க வந்து, ஆண்டவரே என்ன ஆசீர்வதியும், ஆண்டவரே எனக்கு சுகம் தாரும், ஆண்டவரே எனக்கு சமாதானம் தாரும், ஆண்டவரே எனக்கு சந்தோஷம் தாரும்னா எப்படி ஆண்டவர் தருவாரு? நீ எங்க உழைக்கிற? நீ எங்க உன் பலத்தை எங்க யூஸ் பண்ற? உன் பணத்தை எங்க யூஸ் பண்ற? அது எல்லாத்தையும் விடு. உன் பணத்தை விடு, எல்லாத்தையும் விடு. உன் நேரத்தை எங்க யூஸ் பண்ற? ஆண்டவர் கேட்பாரா இல்லையா? உன் நேரத்தை நீ எனக்கு கொடுத்தா நான் உனக்கு நேரத்தை கொடுப்பேன். நீ எனக்கு நேரத்தை கொடுத்தா நான் உனக்கு சுகத்தை கொடுப்பேன். நீ எனக்கு நேரத்தை கொடுத்தா நான் உனக்கு சமாதானத்தை கொடுப்பேன். நீ எனக்கு நேரத்தை கொடுத்தா நான் உனக்கு ஆசீர்வாதத்தை தருவேன். நேரம் கொடுக்க மாட்டோம்.
போன்லயே நேரத்தை போனை தேய்க்கிற மாதிரி நேரத்தை தேய்ச்சிட்டு போறோம். அங்க கடையில உட்கார்ந்து, இங்க கடையில உட்கார்ந்து, அங்க உட்கார்ந்து, இங்க உட்கார்ந்து, சொந்தக்காரங்க வீட்டுல நல்லது கெட்டது எல்லாத்துலயும் உட்கார்ந்து இருக்கிறோம். ஆனா எங்க உட்கார்றது இல்ல? சர்ச்சில் உட்கார்றது இல்ல. நேரத்தை நீ ஆண்டவருக்கு கொடுக்கணும். இந்த கானானிய ஸ்திரீ எப்படிப்பட்டவளா இருக்கிறா? அநேக விக்கிரகங்களை ஆராதிக்கிறவ. ஆனா இவ எங்க வர சுகத்துக்கு? தான் பணத்தை விக்கிரகத்துக்கு செலவு பண்ணுவா, தான் நேரத்தை ஸ்தோத்திரம் உலகத்துக்கு செலவு பண்ணுவா, எல்லாத்துக்கும் செலவு பண்ணுவா, தனக்கு உண்டானது எல்லாத்துக்கும் செலவு பண்ணுவா. ஆனா சுகம் மட்டும் இயேசுட்ட வேணும்னா, இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும், என் மகள் பிசாசினாலே கொடிய வேதனைப்படுகிறாள் என்று சொல்லி கூப்பிட்டா பட்டு போறா, எனக்கு என்ன அப்படின்னு போயிட்டே இருப்பார், நடை கட்டுவார். உங்களுடைய வாழ்க்கையிலையும் இப்படிப்பட்ட காரியங்கள் தான் நடக்குதுங்கிறத உணர முடியலையா? இந்த பிரச்சனை என் வாழ்க்கையில தொடராதபடி என்ன செய்யணும்? என் வாழ்க்கையில கடன் தொடராதபடி நான் என்ன செய்யணும்? வியாதி தொடராதபடி என்ன செய்யணும்? சத்துரு தொடராதபடி நான் என்ன செய்யணும்? கேக்குறோமா? என்ன செய்யணும் அப்படின்னா அங்க வேதத்துல தெளிவா சொல்லப்படுகிறது. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. பாருங்க 23வது வசனம். அவளுக்கு அவர் பிரதியுத்தரமாக அவர் ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. அப்பொழுது அவருடைய சீசர்கள் வந்து, இவள் நம்மை பின்தொடர்ந்து கூப்பிடுகிறாளே, அவளை அனுப்பிவிடும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். இப்போ இயேசு முன்னாடி போறாரு, 12 சீசர்கள் பின்னாடி வர்றாங்க. 12 சீசர்கள் எப்படி வராங்க? அவருக்கு சூழ பாதுகாப்பு மாதிரி வராங்க. அப்ப அவர் பாட்டுக்கு போயிட்டு இருக்கிறாரு, பின்னாடி அவ கூப்பிட்டுக்கிட்டு வர்றா. அவதான் கானானிய ஸ்திரீ. இயேசுவே தாவீதின் குமாரனேன்னு சொல்லி கூப்பிட்டுட்டு வர்றா. அவர் பாட்டுக்கு போறாரு. சரி, ஒருவேளை இயேசப்பாக்கு தான் காது கேட்கலையோ என்னமோ நினைச்சுதான் சீசர்கள்லாம் ரெக்கமெண்ட் பண்றாங்க, இயேசுவே அவள் நம்மை பின்தொடர்ந்து வருகிறாள், அவளை அனுப்பிவிடும். நீங்க ஒரு வார்த்தை சொன்னா போதும், அவளுக்கு எங்கேயோ தெரிஞ்சு போச்சு. நீங்க ஒரு வார்த்தை சொன்னா அற்புதம் நடக்கும்னு தெரிஞ்சு போச்சு. அதனால்தான் அவ பின்னாடியே துரத்துக்கிட்டே வர்றா. அப்போ சீசர்கள் சொல்லும் போது இயேசு என்ன சொல்றார் தெரியுமா? அதற்கு அவர், காணாமல் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு அனுப்பப்பட்டேனே அன்றி மற்றபடி அல்ல. கானானிய ஸ்திரீக்கு எப்படி பதில் சொல்றார் பாருங்க. அவளுக்கு சொல்லல அந்த பதில, அவளுக்கு ரெக்கமெண்ட் பண்ற சீசர்களுக்கு சொல்லுகிறார். இவளுடைய விண்ணப்பத்தை என்னால கேட்க முடியாதுன்னுட்டாரு. இப்ப என்ன நடக்குது பாருங்க, அழகா கவனிச்சு பாருங்க, வார்த்தையை கவனிங்க. 25வது வசனத்துல அவள் வந்து, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று அவரை என்ன செய்தாலாம்? அப்படியே சாஷ்டாங்கமா முன்னாடி ஏசப்பா போறாரு, பின்னாடி சீசர்கள் வராங்க, பின்னாடி தான் அவ வந்துகிட்டு இருந்தா. இப்ப இவ என்ன பண்றா தெரியுமா? ஸ்தோத்திரம், சீசர்கள் வந்து ரெக்கமெண்ட் பண்ணியும் வேலை நடக்கல. பார்த்தா இனி சீசர்கள் எல்லாம் நம்பி பிரயோஜனம் இல்லைன்னு முடிவு பண்ணிட்டா. அவ வந்து ஓவர்டேக் பண்ண ஆரம்பிச்சிட்டா. ஓடி வந்தா, ஆமா ஏசப்பாக்கு முன்னாடி ஓடி வந்து ஓவர்டேக் பண்ணா. ஓவர்டேக் பண்ணி டொப்புன்னு விழுந்துட்டா, அவருடைய கால்ல பாதத்துல விழுந்துட்டா. ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று அவரை என்ன செய்தாளா? பணிந்து கொண்டாள். பணிந்து கொள்றது என்ன தெரியுமா? ஆராதனை. பணிந்து கொள்றது என்ன தெரியுமா? துதி. ஒரு காரியம் நடக்கல, முதல்ல என்ன வேணும்? கானானிய ஸ்திரீக்கும் இயேசுவுக்கும் சம்பந்தமே இல்ல. ஏன்னா இயேசு என்ன சொன்னாரு? கானானிய ஸ்திரீ கேட்ட போது, சீசர்கள் ரெக்கமெண்ட் பண்ணும் போது என்ன சொன்னாரு? எப்பா, நான் இஸ்ரவேல் வீட்டார் இடத்துக்கு தான்டா வந்தேன், காணாமல் போன ஆடுகளாகி இஸ்ரவேல் வீட்டார் இடத்துக்கு தான் வந்தேன், அவர்களுக்கு தான் நான் வந்தேன், நான் இவளுக்கு ஒண்ணும் வரலன்ட்டாரு. அப்ப என்ன அர்த்தம்? இவளுக்கும் எனக்கு என்ன இல்ல? உறவே இல்ல. என்ன இல்ல? உறவு இல்ல. அவ பார்த்தா உறவா இல்லன்ட்டீங்க, நான் வந்துறேன், நான் பாத்துக்கிறேன். சீசுகள்லாம் தள்ளி விட்டு ஓவர்டேக் பண்ணி வேகமா வந்து டொப்புன்னு விழுந்துட்டா. இப்ப உறவு வருது. நீங்களும் நானும் இஸ்ரவேல் வீட்டாரா இல்லையே, புறஜாதியில இருந்து வந்தோமே, நம்ம ஆவியில இப்ப இஸ்ரவேல் வீட்டாரா இருக்கிறோம். அப்ப இவ பாருங்க, வேகமா வந்தா, தப்புன்னு விழுந்தா, பணிந்து கொண்டா. இப்ப என்ன நடக்குது? இதுவரைக்கும் நோக்குனாரா? நோனாரு. நான் இஸ்ரவேல் வீட்டாருக்கு தான் வந்தேன் அப்படின்னு அவர் கொடி பிடிச்சாரு. இப்ப என்ன பண்ணிட்டாரு? அவர் அவளை நோக்கினார். நான் சொல்றேன், நீங்க சர்ச்சுக்கு முன்னாடி வாங்க, ஒரு நாளைக்கு உட்கார்ந்து பல மணி நேரம் வீட்டுல உட்கார்ந்து, ஹஸ்பண்ட் வேலைக்கு போனாலும் சகோதரிமார்கள் வீட்டுல உட்கார்ந்து பல மணி நேரம் உட்கார்ந்து தேவ சமூகத்துல துதிங்க. டெய்லி ஆஸ்பத்திரிக்கு அலைஞ்சவங்க எல்லாம் இருக்கீங்கல்ல, சர்ச் எங்க இருக்குது? இங்க தானே இருக்குது. உட்காருங்க தேவ சமூகத்துல. எத்தனை வருஷம் நடக்காததெல்லாம் நடக்கலன்னா என்னைய சட்டையை கோத்து பிடிச்சு கேளு.
நீ ஆலயத்துக்கு நடையா, நீ ஆஸ்பத்திரிக்கு நடக்க மாட்ட, நீ பேங்குக்கு நடக்க மாட்ட, நீ பணக்காரன் வீட்டுக்கு நீ நடக்க மாட்ட. ஆண்டவர் ஒன்னு ஐஸ்வர்யவான மாத்துவாரு. ஆமா, தேவ சமூகத்துக்கு வாங்க, துதிங்க, ஆராதிங்க, கர்த்தரை தொழுது கொள்ளுங்க, இடைவிடாம கர்த்தரை தொழுது கொள்ளுங்க. 84 வயதுடைய விதவை அன்னாள், அவ தேவ சமூகத்துல தேவ ஆலயத்தை விட்டு விலகவே இல்லையோ. என்ன பிரச்சனைனாலும் தூக்கி எறிங்க, எரிஞ்சிட்டு வாங்க தேவ சமூகத்துக்கு. உங்களுக்கு ஆண்டவருக்கும் இருக்கக்கூடிய பகைய துதியினால முறிச்சு போடுங்க, பகைய துதியினால முறிச்சு போடுங்க. தேவ கோபம் மாறட்டும். இன்னைக்கு எத்தனை பேரு நைட்ல தூங்க முடியாம மாத்திரை போட்டுட்டு தூங்குறாங்க தெரியுங்களா? காரணம் என்ன தெரியுமா? தேவனுடைய கோபம். வயசாயிருச்சுலாம் கிடையாது. நீங்க ஆண்டவரை துதிச்சீங்கன்னா உங்களுக்கு ஆண்டவருக்கு உறவு நெருக்கம் அதிகமாகும். அப்ப பாருங்க, இந்த கானானிய ஸ்திரீ அவளுக்கும் ஆண்டவருக்கு இருந்த பகைய துதினால மாத்திட்டா. ஒரே ஒரு முறை பணிந்து கொண்டா பாருங்க, அவர் மயங்கிட்டார். இப்போ பணிந்து கொண்டோன்னு உறவு வந்துருச்சு. உறவு வந்தோன்னு பாருங்க, அவர் அவளை நோக்கி. இப்பதான் இயேசுவே பாக்குறாரு கானானிய ஸ்திரீய. இப்ப என்ன நடக்குது பாருங்க, இப்ப அவரு பேச ஆரம்பிச்சிட்டாரு. யாரு பேசாதவரு? பகையாளி இப்ப யாருனவா மாறிட்டாரு. நீங்க துதிச்சீங்கன்னா இயேசு மயங்குவாரு. அவர் துதியில பிரியப்படுகிறவர், அவர் துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிறவர். நீங்க வேதத்துல வாசிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். ஏசாயாவுடைய புஸ்தகம் 43:21 பாத்தீங்கன்னா, இந்த ஜனத்தை நான் எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். பரலோகத்துல என்ன வேலை தெரியுமா இருக்கு? பரலோகத்துல அங்க போய் காஸ்பல் சொல்ற வேலை கிடையாது, அங்க போய் பிரசங்கம் பண்ற வேலை கிடையாது, அங்க போய் துதிக்கிறதுக்கு தான் ஆள் வேணும். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, இந்த ஜனத்தை நான் எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை. நீங்க துதிய சொல்லி வரணும். பாருங்க, எரிகோ கோட்டைய துதியினாலதான் விழுந்தது. அப்போ அவர் அவளை நோக்கிறார். நோக்கிறது எதை ஏற்படுத்துதுன்னா உரையாடல். இப்போ தேவனும் கானானிய ஸ்திரீ என்ன செய்யறாங்க? உரையாடல் வராங்க. அல்லேலூயா. இப்ப அவர் சொல்றாரு, நான் பிள்ளைகளுடைய அப்பத்தை எடுத்து நான் என்ன பண்றது இல்ல, நாய்க்குட்டிகளுக்கு போடுறது இல்ல. ஆமா, இப்போ இவர் பேசுறாரு, அவள் பேசுறா. இப்ப அவ என்ன சொல்றா? பிள்ளைகளுடைய அப்பத்தை எடுத்து நீங்க நாய்க்குட்டிகளுக்கு போட வேணாம், நீங்க பிள்ளைகளுக்கு அப்பத்தை ஊட்டும் போது துணிக்கைகள் விழும்ல, அத நாய்க்குட்டி இந்த நாய் திங்கும்ல. இப்ப உடனே பாருங்க சொல்றா, உறவு வந்துச்சு, உரையாடல் வந்துச்சு. உரையாடல் எங்க ஆரம்பிச்சிச்சு? பணிந்து கொண்டதுக்கு அப்புறமேட்டு உரையாடல் வருது. இப்ப என்ன வருது தெரியுமா? உரிமை வருது. எப்படி உரிமை வருது? 28வது வசனம், இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவது. அந்நேரமே அவளுடைய மகள் ஆரோக்கியமானாள். உரிமை வந்துருச்சா? இப்போ சுகத்தை எடுத்துக்கொண்டாளா? விசுவாசத்துல ஜெயிச்சுட்டாளா? பிள்ளைக்கு சுகத்தை பெற்று கொடுத்துட்டாளா? ஆமென். இவளுடைய விண்ணப்பம் கேட்கப்பட்டுச்சா? தேவ பிள்ளைகளே, முதல்ல நீங்க என்ன செய்யணும்? ஆண்டவரோடு கூட நல்ல உறவு வைக்கணும். உறவுனா என்னது? துதி. உட்கார்ந்து நல்ல டெய்லி 1000 ஸ்தோத்திர பலிகளை சொல்லுங்க. சொந்தத்திலிருந்து கர்த்தர் செஞ்ச நன்மைகளுக்காக நான் எண்ணத்தை செலுத்துவேன். சங்கீதக்காரன் தாவீது சொல்றான், ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு அவருடைய நாமத்தை தொழுது கொள்ளுவேன். சங்கீதம் 116 இருக்குது. ஆண்டு செஞ்ச நன்மைகளை நினைச்சு 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 துதிங்க. துதிக்க நீங்க இன்னைக்கு ஏன் தெரியுமா ஜபாவி இல்ல? உங்கள்கிட்ட துதி இல்லாதனால ஜபாவி இல்ல. துதி வந்துட்டா ஜபாவி வந்துரும். நீங்களும் ஆண்டவரும் மாறி மாறி பேசுவீங்க, உங்க ஜெப நேரம் போறதே தெரியாது. உங்களுக்கு போர் அடிக்கவே அடிக்காது, ஜெபத்துல தூக்கம் வரவே வராது. எத்தனை நாளும் நீங்க சாப்பிடாம இருந்து தேவனோடு கூட உறவா ஐக்கியமா, ஏனோக்கு எப்படி 300 வருஷம் தேவனோட சஞ்சரிச்சானோ, நானும் அவரும் நான் தேவனோட சஞ்சரிப்பேன். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது? பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா.